வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ். நம்ம இந்த சின்ன சைஸ் கூட போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு கைப்பிடி போடுறோம். கைப்பிடியோட அளவு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் கேட்டுட்டே இருந்தீங்க, அதே வீடியோவாகவே போட்டுடலாம் தான். இதுக்கு வந்து நான் 3.25 அடி தான் எடுத்திருக்கேன். ஸ்கேல 3.25 அடியில 4 வயர் உள்ள எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ஹோல்ல உள்ள விட்டு சமமா மடிச்சுக்கணும் இப்படி வயரை. இப்ப வந்து வெளி வயர் எப்படி அளவு எடுக்கணும்னு கேக்குறீங்க. நம்ம உள் வயர் என்ன எடுக்கிறோமோ அதுல டபுளா எடுத்துக்கணும். இப்ப 3.25 நான் எடுத்திருந்தேன்னா ஸ்கேல் 6 அடியில 2 வயர் எடுத்தா போதும். இது ஒரே கலர்ல இருக்கனால உங்களுக்கு தெரியல, இதே 2 கலர் கூட பின்னோம்னா சூப்பரா இருக்கும். நமக்கு வந்து பிளைன் கூடைன்றனால நம்ம ஒரே கலர்ல போடுறோம். இதையுமே சமமா எடுத்துக்கணும். அந்த உள் வயர் இருக்கு பாத்தீங்களா, தனியா பிடிச்சுக்கோங்க. அதை முடிஞ்சா முடிச்சு கூட போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், அப்ப முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வயரை 6.5 அடி எடுத்த வயரை நல்லா சமமா மடிச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் சமமா இருக்கணும். இந்த வயரும் சமமா இருக்கணும், நம்ம பின்ன போற வயரும் சமமா இருக்கணும். அப்ப எடுத்துக்கிட்டு இன்ட்டு மாதிரி தான் வைக்கணும். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க 2 வயரை இன்ட்டு மாதிரி நம்ம வைக்கிறோம். அடுத்து வெளியில இருக்க வயருக்கு பாத்தீங்களா, இது மேல வந்திருந்தா இந்த ஆப்போசிட் வயரை இந்த மாதிரி மேல வைக்கணும். இப்ப வந்து இந்த வயரை கீழே விட்டு மேல, இந்த இன்ட்டு தான் நமக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி இன்ட்டு போட்டுட்டோம்னா அடுத்தடுத்து பின்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அடியில வந்திருக்க வயரை ஆப்போசிட் சைடு இந்த விரல் மூலியமா இப்படி மாத்தும் போது இங்க திரும்பி வரும். வயர் வந்து நம்ம திரும்பி வரும். திரும்பி வந்திருக்க வயரை இப்படி விடும்போது இந்த சைடு மறுபடியும் ஆப்போசிட் சைடு வந்து சமமாயிரும், ஒரே மாதிரி தெரியும். இந்த ரெண்டு வயருக்குள்ள நடுவுல ஒரு வயர் ஆப்போசிட் வயரை உள்ள விட்டு எடுக்கிறோம். இப்போ 2 வயர் இருக்குல்ல, இந்த 2 வயருக்குள்ள ஆப்போசிட் இந்த சைடு இருக்க வயரை நடுவுல உள்ள விடணும். சென்டர் பண்ணணும். சென்டர்ல விடும்போது இப்படி திரும்பி இருக்கும். அந்த வயரை ஆப்போசிட் வந்து இப்படி மடக்கும் போது நேராயிரும். அதே மாதிரி தான் கைப்பிடி. இந்த சைடு இருக்க வயரை இங்கிட்டு கொண்டு போறோம், சென்டர்ல விடும்போது திரும்பி இருக்கு, அதை வந்து அந்த ஆப்போசிட் சைடு விடுறோம், அப்ப நேராயிரும். இதுதான் கைப்பிடி. இந்த மாதிரி தான் கைப்பிடி போடணும். ஃபர்ஸ்ட் பின்னி பழகுறவங்க ஒரே கலர்ல பின்ன முடியாது, 2 கலர்ல இங்கே பின்னி பழகிக்கோங்க. 2 கலர்ன்றப்போ அந்த கரெக்டா தெரியும், ரைட்டு லெஃப்ட் வந்து நமக்கு கரெக்டா வருதான்னு தெரியும். இந்த மாதிரி தான் பின்னணும். அளவுக்காண்டி தான் இந்த வீடியோவே போட்டோம். அப்புறம் ஒரு சின்ன விஷயத்த இந்த வீடியோல பதிவு பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு நான் எக்ஸ்பர்ட் கம்பெனி ஆர்டர் கொடுத்தேன், ஒரு 30 பேர் வரைக்கும் கொடுத்தேன். அதாவது நான் திரும்பி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உங்களால முடியும்னா என்கிட்ட ஆர்டர் கேளுங்கன்னு சொன்னேன். எனக்கு சென்னையில இருந்து ஒரு சகோதரி எல்லாம் வாங்கிட்டு என்னால பின்ன முடியலன்னு ரிட்டர்ன் போட்டுட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதாவது கூடைகள் உங்களால பின்ன முடியும் அப்படின்னா மட்டும் வாங்கிக்கும். இது எக்ஸ்பர்ட் கம்பெனி ஆர்டர். ஒருத்தர் பண்ண தப்புனா மற்ற எல்லாரையுமே பாதிக்கும். இப்பவே சொல்றேன், மறுபடியும் அந்த கம்பெனில எனக்கு இன்னொரு கம்பெனில ஆர்டர் கொடுத்துருக்காங்க, எந்த கம்பெனிலும் கண்டினியூ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கூட வயர் நாங்க அனுப்புறோம், உங்களால பின்ன முடியும். ஆனா இப்ப நான் எடுத்திருக்க எல்லாமே பெரிய சைஸ் கூட தாங்க. சின்ன சைஸ் ஏதாவது இருந்தா அனுப்புங்கன்றீங்க, பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களால பின்ன முடியும் அப்படின்னா மட்டும் கண்டிப்பா என் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அப்பதான் வேலை வாய்ப்பு தர முடியும். சென்னையா இருந்தாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும் நான் அனுப்புறதுக்கு ரெடி தான். கரெக்டா செஞ்சு தருவேன்னா நம்பிக்கையா நான் அனுப்புறேன். வாங்கிட்டு என்னால முடியல, டிலே பண்ணக்கூடாது. இன்னொரு உதாரணமா சொல்றேன், கம்பெனி ஆர்டர்ன்றப்ப எந்த காரணமும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா எங்க டீம்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு கேடமே ஆயிடுச்சு. ஆனா நான் அந்த அன்னைக்கு வந்து நான் கூட டிஸ்பேட்ச் பண்ணணும். அந்த பொண்ணு வீட்டுல என் கூட 40 கூட மாட்டிக்கிச்சு. ஆனா அந்த வீட்டுல போய் என்னால அந்த கூடையை வாங்கவும் முடியல. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. கேட வீட்டுல போய் நான் எப்படி கூடையை வாங்குறேன்னு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா அந்த பொண்ணு எங்க டீம் தான், என்கிட்ட ஒரு 17 வருஷம் ஒர்க் பண்றதுனால அந்த ஒரு சூழ்நிலை அதுல போன் பண்ணி, அக்கா கூடையை வந்து எடுத்துக்கோங்க அக்கா, எங்களால நீங்க கஷ்டப்படுங்க. அதாவது ரொம்ப சங்கடமா. அது மாதிரி நல்லதும் இருக்கு, நமக்கு கெட்டதும் இருக்கு. நம்மளால செஞ்சு தர முடியும்னா வாங்கிக்கோங்க. தொடர்ந்து நீங்க எங்களுக்கு வேலை பார்க்கும் போது நாங்க வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி தருவோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தான் கூட ஃபுல்லா பின்னி முடிச்சு கழட்டிடுவோம்.
இதே மாதிரி தான் பின்னி சொருகிடணும். சொருகிற ஏற்கனவே நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம், அந்த மாதிரியே நீங்கள் சொல்லிக்கலாம். தேங்க்யூ.